கேரளம், தமிழ்நாடு உட்பட பல்வேறு திருட்டு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியை குமுளி காவலர்கள் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் காமாட்சிபுரத்தை சேர்ந்த சோலையப்பன் தான் கைது செய்யப்பட்டது. இவர் மீது கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு வழக்குகள் உள்ளன. 17 வருடங்களுக்கு பின்பு வெளிமாநில திருடனும் முக்கிய தேடப்பட்டு வந்த குற்றவாளியுமான தேனி காமாட்சிபுரத்தை சேர்ந்த சோலையப்பனை குமுளி காவலர்கள் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் திருட்டு கிராமம் என்று அழைக்கப்படும் காமாட்சிபுரத்தில் இருந்துதான் குற்றவாளியை காவலர்கள் கைது செய்தனர். 2008 குமுளி காவல் நிலையத்தின் எல்லையில் நடந்த 3 திருட்டு வழக்குகளில் குற்றவாளிதான் சோலையப்பன். சக்குவல்லம் பகுதியில் வீட்டின் பின்பகுதியில் கதவை உடைத்து தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் நகையும் பணமும் திருடிய வழக்கில் இப்போது கைது நடத்தப்பட்டது. வீடுகளில் அத்துமீறி நுழைந்து உறங்குபவர்களின் நகையும் பணமும் உட்பட பொருட்கள் மிரட்டி திருடும் நபர்தான் இவர். குமுளியில் சம்பவத்திற்கு பின்பு தலைமறைவான இந்த குற்றவாளிக்கு எதிராக கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் பல்வேறு வழக்குகள் உள்ளன. முட்டம், தொடுபுழா, பாலா, மணிமலை, പള്ളിക്കത്തോട് പോன்ற കാവൽ നിലയങ്ങളിൽ இந்த നമ്പർക്ക് എതിരാக വഴക്കുകൾ ഉള്ളன. ചോളയപ്പനാണ് ഇയാളുടെ പേര്. ഇയാൾ കാമാക്ഷപുരം സ്വദേശിയാണ്, തമിഴ്നാട്. ഇതിൽ സമാനമായിട്ട് ഈ ബാക്ക് ഡോർ തുറന്ന് അകത്ത് കയറി മോഷണം സ്വഭാവമുള്ള ആളാണ്. ഇയാൾക്ക് കൂട്ടുപ്രതികളുണ്ടായിരുന്നു. 2008 തന്നെ 3ഓളം കേസുണ്ടായിരുന്നു. അതിനുശേഷം ഇയാൾ ഒളിവിൽ പോയിട്ടുള്ളതാണ്. അതിനുശേഷം ഇയാളെ ഇപ്പോഴാണ് നമ്മൾ പിടിക്കുന്നത്. ഇയാൾ സമാനമായ കേസുകളിൽ പ്രതിയാണോ എന്ന് നമ്മൾ പരിശോധിച്ച് വരികയാണ്. കാമാക്ഷപുരം ഇതുപോലെ തന്നെ ധാരാളം ഇതുപോലെ മോഷ്ടാക്കൾ ഉള്ള സ്ഥലമാണ്. അവിടെ നിന്നാണ് നമ്മൾ അറസ്റ്റ് ചെയ്തിട്ടുള്ളത്. മറ്റ് കേസുകളുണ്ടോ എന്നുള്ളത് മറ്റ് ജില്ലകളിലേക്കും അറിയിപ്പ് കൊടുത്തു. காமாட்சிபுரத்தில் வீட்டிலிருந்து குற்றவாளியை கஸ்டடியில் எடுக்க முயற்சிப்பதற்கிடையே பொதுமக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பும் நேரிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து சாகசிகமாக குற்றவாளியை கஸ்டடியில் எடுத்தனர். குமுளி SHO அபிலாஷ்குமார், சப் இன்ஸ்பெக்டர் மிதுன், CPO-க்களான மாரியப்பன், ரதீஷ் போன்றவர்கள் அடங்கிய அதிகாரிகள் குற்றவாளியை கைது செய்தனர். குற்றவாளியை பெருமிடு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து ரிமாண்ட் செய்தனர். நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.